வணக்கம் வாசகர்களே. நீலாதேவி ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கேட்க போற கதை தீண்டாத பொழுதுகள். கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல தட்டி விடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 41. வரவேற்பு மண்டபம் கோலாகலமாக இருந்தது. பிங்க் மற்றும் நீல நிற பலூன்கள் கொண்டு ஆர்ச் அமைக்கப்பட்டு வண்ண மலர்களை கொண்டு மேடை அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. மித்ரா, உதயா இருவரும் தாங்கள் அழைத்திருந்த விருந்தினரை வரவேற்றுக் கொண்டிருந்தனர். விஜய், ஆகாஷ், வருண் ஒரு பக்கம் வருபவர்களை வரவேற்றிருந்தனர். தன் நண்பனை தருண் தயார் செய்தான். பிளாக் நிற ஷர்ட், சந்தன நிற கோட் சூட் அவனை இன்னும் அழகாய் காட்டியிருந்தது. கண்ணில் எப்பொழுதும் இருக்கும் ஒரு திமிர் பார்வை, அலைப்பாய்ந்த கேசம், யாரையும் நொடி பொழுதில் வலையில் விழ வைக்கும் கம்பீரம். தன் நண்பனை ஆச்சரியமாக பார்த்தான் தருண். டேய், எதுக்கு இப்படி பாக்குற? நீ நிஜமாவே சக்கரவர்த்தி தாண்டா. உன்னை பார்த்தா எந்த பொண்ணும் விழுந்துடும். அதான் உன் தங்கச்சி விழ மாட்டேங்கிறாளே. இதே காஸ்டியூம்ல போய் நில்லு, என் தங்கச்சி உன் மேல காதல்ல விழுந்துடுவா. நீ சொல்றது நடந்தா பாத்துக்கலாம். வாடா, அதெல்லாம் நடக்கும். சரி வா. இருவரும் வர அழகு பதுமையாக மலர் பிங்க் நிற தாவணி அணிந்திருந்தாள். கழுத்தில் அவன் கட்டிய தாலி, தன்னவன் எடுத்து கொடுத்த நெக்லஸ் செட், இமை இரண்டுக்கும் மை தீட்டி இதழில் பன்னீர் நிற ரோஜா முட்டு மலர்ந்தது போல இதழிரண்டும் பிரியாமல் இணைந்திருந்தது. புருவம் இரண்டும் வில் போன்று வளைந்திருந்தது. நெற்றியில் பிறை வடிவு பொட்டு வைத்திருந்தாள். மச்சான், ஓவரா சைட் அடிக்காதரா, பச்சையா தெரியுது. ஏன் பொண்டாட்டி, ஏன் இஷ்டம்டா? உன் இஷ்டம்தான், அதுக்கு இப்படியா? விபி, என்ன அப்படி பாக்குறீங்க? ஏதோ ஒண்ணு உன்கிட்ட குறையுது கவி. குறையுதா? தன்னையே ஒரு முறை பார்த்தவள் கேள்வியாக தன்னவனை பார்க்க, அவனோ அவளை அறை உள்ளே இழுத்து வந்தவன் கண்ணாடி டேபிளின் முன்னே இருந்த குங்குமத்தை அவள் வகுட்டில் வைத்து விட்டான். அவளை இழுத்து முத்தம் கொடுக்க மனம் துடித்தது. ஆனால் அவள் நிலை கருதி ஒரு பெருமூச்சு ஒன்றை இழுத்துவிட்டு அவளை விட்டு நகர்ந்தான். விபி, தன்னவன் கையை பற்றி நிற்க வைத்தாள். அவளை திரும்பி பார்க்க பெண்ணவள் தன்னவன் கன்னத்தில் முத்தம் வைத்து அவன் கையோடு கை சேர்த்து கொண்டு வெளியே வந்தாள். இருவரும் வெளியே வர அங்கே ஆகாஷ், தருண் இருவரும் நின்றிருந்தனர். என்ன மச்சான்? டேய், நீங்க ரெண்டு பேரும் பிசினஸ் செலிபிரிட்டி. உங்களை போட்டோ எடுக்க மீடியா வந்திருக்குடா. இந்த ஓவர் பில்டப் எல்லாம் வேண்டாம். என்ன விஷயம் அத முதல்ல சொல்லு. டேய் லூசு, உன் கன்னத்தை பாரு என்று ஆகாஷ் கூற, மலர் தலையில் அடித்து கொண்டவள் அவனுடைய கன்னத்தில் ஒட்டியிருந்த சாயலை துடைத்து விட்டாள். இப்ப தெரியுதா மச்சான்? ஈ என்று அவன் சிரித்தான். சிரிச்சது போதும், வாங்க. இருவரையும் அழைத்து வந்தனர். விஜய், வருண் இருவரும் நடனம் ஆடிக்கொண்டே வந்து இருவரையும் மேடையில் நிற்க வைத்தனர். வெள்ளை நிற ரோஜா மலர் மாலைகளை இருவர் கழுத்திலும் போட்டுக்கொண்டனர். இதழில் புன்னகையோடு நின்றிருந்தனர். சித்ரா ஹோட்டலில் வேலை செய்யும் அனைத்து ஊழியர்களையும் அழைத்திருந்தாள். அனைவரும் வந்தனர். வள்ளி யாருக்கோ வந்த ஃபங்க்ஷன் என்ற ரீதியில் அமர்ந்திருந்தாள். அவளுடைய விழி யாருடைய வரவிற்காக காத்திருந்தது. அதை கண்டு கொண்ட விஜயேந்திரன் அவள் அருகே வந்தார். வள்ளி, சொல்லுங்க. என்ன யாரையோ தேடுற போல? உன் மொழி வேற சரியில்லை. ஏதாவது திட்டம் போட்டிருக்கியா? என்ன பார்த்தா எப்படி இருக்கு? திட்டம் போட்டு குடும்பத்துக்கு எடுக்கிற பழக்கம் இல்ல எனக்கு. அதோ சிரிச்சிட்டு இருக்காளே உங்க மருமக, அவளுக்குதான் அதெல்லாம் அத்துப்படி. வள்ளி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். இந்த ரிசப்ஷன்ல ஏதாவது பிரச்சனை நடந்தது, உன் புருஷனோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டி வரும். அதேதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஒழுங்கா இருங்க. அதை விட்டு தேவையில்லாம பண்ணாதீங்க. யாரு, நான் தேவையில்லாத வேலைய பாக்குறேனா? ஆமா, உங்ககிட்ட பேச முடியாத நான் போறேன். சே. வள்ளி அங்கிருந்து சென்று விட அப்பொழுது வருண், ஆகாஷ் இருவரும் வந்தனர். என்னாச்சுப்பா? டேய், உங்க அம்மா ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்க மாதிரி தெரியுதுடா. அப்படியா சொல்றீங்க? ஆமாண்டா. எதுக்கும் நீங்க ரெண்டு பேரும் மேடையில இருங்கடா. அங்க நாங்க தேவைப்பட மாட்டோம். ஏண்டா? அங்கதான் தருண், விஜய் ரெண்டு பேரும் இருக்காங்களே. அவங்கள மீறி எதுவும் நடக்காது. சோ நாம வேற வேலைய பாக்கலாம். டேய், எதுக்கும் நம்ம காட்ஸ் கிட்ட சொல்லி குணால நர்மதா ரெண்டு பேரும் வராம பாத்துக்க சொல்லு. பா, பயமா இருக்கா என்ன? அவங்க நிலைமைய நினைச்சுதான் பயம். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், வாங்க போகலாம். மூவரும் மற்ற வேலையை பார்க்க சென்று விட்டனர். விபீஷ்ணன் தன்னவளைதான் பார்த்து கொண்டிருந்தான். விபி, கொஞ்சம் அந்த பக்கம் பாருங்க. ஏன்? எல்லாரும் உங்களதான் கிண்டல் பண்றாங்க. இப்படியா என்னையே பாத்துட்டு இருப்பீங்க? உன்னை பார்க்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? அதெல்லாம் இல்ல. ஆனா இப்ப பார்க்க கூடாது. இனி உங்க கூட தானே இருக்க போறேன்.
இப்ப பாருங்க சரியா? சரி என்று தலையசைத்தவன் திரும்பி நின்றான். மலர் இதழ்கள் தானாக விரிந்தது. மித்ரா, சொல்லுடி. நம்ம மலரோட பழைய சிரிப்ப இப்பதாண்டி பாக்குறேன். இனி அவளோட வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். அவளுக்கு இனி சந்தோஷம் மட்டும்தாண்டி இருக்கும். ஏன்னா நம்ம அண்ணா அவளை நல்லா பாத்துக்குவாரு. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். தோழிகள் சந்தோஷம் கொண்டனர். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, அனைத்து சந்தோஷமும் ஒரு நொடியில் மறைய போவது. விபீஷ்ணன் போன் சினுங்கிக் கொண்டே இருக்க அழைப்பை ஏற்றான். கவி, ஒரு 2 நிமிஷம் என்று அவளிடம் அனுமதி வாங்கி போன் பேசிவிட்டு வந்தவன் அங்கே கண் கலங்கி நிற்கும் தன்னவளை பார்த்தான். நீங்களும் என் நம்பிக்கையை உடைச்சிட்டீங்க. அப்ப எல்லாம் பொய்யா விபி? அத்தியாயம் 42. விபீஷ்ணன் போன் சினுங்கிக் கொண்டே இருக்க அழைப்பை ஏற்றான். கவி, ஒரு 2 நிமிஷம் என்று அவளிடம் அனுமதி வாங்கி போன் பேச சென்றான். யார் எதிர்பாராத வண்ணம் வீடியோ கவரேஜில் திருமண தம்பதிகளின் போட்டோ ஓட வேண்டிய இடத்தில் மலரின் புகைப்படம் இருந்தது. அதுவும் அந்த ராகேஷ் எடுத்து வைத்த அரை நிர்வாண புகைப்படம். அதை பார்த்து கூட்டத்தில் இருந்தவர்களிடையே சலசலப்பு ஏற்பட்டது. விருந்தினரிடையே சத்தம் வர ஆகாஷ், வருண், விஜயேந்திரன் மூவரும் அப்பொழுதுதான் பார்த்தனர். அதை பார்த்துவிட்டு திரும்ப மேடையில் இருந்த மலர் வேதனையோடு நின்றிருந்தாள். அப்பொழுது உள்ளே குணாளன் பிஏ வந்தான். அதுவும் அவன் மலர் அருகே மேடையில் நின்றிருந்தான். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் மேடம். எப்படி இருக்கு கல்யாண மாப்பிளையோட சர்ப்ரைஸ்? டேய் பொறுக்கி, என்ன சொல்ற? தருண் அவன் சட்டையை பிடித்து கேட்க, என்னது நான் பொறுக்கியா? உன் ஃப்ரெண்டு தாண்டா இந்த போட்டோவை இங்க இப்ப போட சொன்னது. அவனுக்கு உன்ன மாதிரி புத்தி இல்ல. டேய் வருண், முதல்ல இதை ஆஃப் பண்ண சொல்லு. அந்த போட்டோ எல்லாம் அணைக்கப்பட்டதுதான். ஆனால் அங்கே இருந்தவர்களின் பேச்சு இன்னும் முடியவில்லை. தங்கச்சிமா, இவன் ஏதோ உளறான், நீ அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அண்ணா கொஞ்சம் அமைதியா இருங்க, முதல்ல அவன் சொல்றத கேட்கலாம். ஏன் இப்படி பண்ண? மலர் அவன் சட்டையை பிடிக்க, நான் போடல, உன் புருஷன் தான் போட சொன்னான். என்ன சொல்ற? நீ அவனை அடிச்ச, உன்னை பழி வாங்க நினைச்சோம், ஹோட்டலுக்கு ரைடு வர வச்சோம், உன்னை அதுல அசைக்க முடியல. உன்னை இந்த ஊர் முன்னாடி அவமானப்படுத்த நினைச்சாரு. அதுக்குதான் இந்த கல்யாண நாடகம். அப்புறம் அந்த ராகேஷ் போட்டு தள்ளி அவன்கிட்ட இருந்த போட்டோவை எடுத்து இப்ப இங்க போட்டாச்சு. இத பார்த்து நீ விடுற கண்ணீரும் நீ அவமானத்துல நிக்கிறதையும் என் பாஸ் பாக்கணும். அதுக்குதான் இந்த கல்யாணம். எப்படி இருக்கு என் பாஸ் கிஃப்ட்? டேய், எங்க வந்து யார்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க? ஆகாஷ் அவன் மேலே பாய்ந்தான். மலர் எதுவும் சொல்லாமல் உடைந்து போய் நின்றாள். அவள் அருகே வந்த மித்ரா, உதயா இருவரும் பெண்ணவள் கையை பிடித்தனர். நீ சொல்றத நான் எப்படி உண்மைன்னு நம்புறது? நம்பலனா இந்த போனை பாரு. அவளிடம் கொடுத்தான். மலர் அதை வாங்கி பார்க்க விபீஷ்ணன் நம்பரிலிருந்து அவனுக்கு அழைப்பு சென்றிருந்தது. அதையும் அதிலிருந்த போட்டோவையும் பார்க்க அவளுக்கு இதற்கு மேல் அவனை நம்ப அவள் தயாராக இல்லை. 2 நிமிடம் என்று சொன்ன விபீஷ்ணன் போன் பேசிவிட்டு வர அங்கே கண் கலங்கி நிற்கும் தன்னவளை பார்த்தான். நீங்களும் என் நம்பிக்கையை உடைச்சிட்டீங்க. அப்ப எல்லாம் பொய்யா விபி? என்னாச்சு கவி? சி, என்ன அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னா வேற ஏதாவது செஞ்சிருக்கலாம். அதை விட்டு என் நம்பிக்கையை அடைஞ்சு என்னை ஏமாத்திருக்கீங்க. நான் என்ன பண்ண கவி? இதுக்கு மேல நடிக்காதீங்க. என்ன அசிங்கப்படுத்துதானே இந்த போட்டோவை இத்தனை பேர் முன்னாடியும் போட்டு காட்டுனீங்க. உங்களோட அந்த எண்ணம் நிறைவேற நான் விட மாட்டேன். எனக்கு இதுல எந்த அவமானமும் இல்ல. ஏதோ ஒரு பொறுக்கி என்ன அப்படி அபியூஸ் பண்ணா, அதை விட இப்ப நீங்க பண்ணது எப்படி இருக்கும் தெரியுமா? அவங்கள விட நீங்க கேவலமானவரு. மலர், கொஞ்சம் பொறுமையா இருடி என்று மித்ரா கூற அவளை தீயாக முறைத்தாள். மித்ரா அதில் வாயை மூடிக்கொண்டாள். கவி, இப்ப என்ன ஆச்சுடி? அப்படியே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. உங்க நாடகம் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன நாடகம்? நீ ஏன் இவ்ளோ கோபமா பேசிட்டு இருக்க? நீங்க போட்டீங்களே கல்யாணம்ன்ற நாடகம், அத சொல்றேன். நான் நாடகம் போட்டனா? ஆமா, நீங்க ஒரு கல்யாண நாடகம் போட்டீங்களே, அத சொன்னேன். உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்ன்ற எண்ணத்துல இருந்தா அத சொல்லி இருக்கலாம். அப்படியே பழி வாங்கணும்னா என்ன கொலை கூட பண்ணிருக்கலாம். ஏன் காதல வச்சு இப்படி என்னை ஏமாத்தி தினம் தினம் சாகர நரகத்தை காட்டி ஏமாத்துனீங்க? கவி, நான் உன்னை ஏமாத்தல. போதும் விபி, இதுக்கு மேல யாரையும் நம்புற நிலைமையில நான் இல்ல. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்ன பழி வாங்கியாச்சு. நீங்க நினைச்சது எல்லாம் நடந்துருச்சு. ஏமாற்றம் எனக்கு புதுசு இல்ல. ஆனா நீங்க என்ன ஏமாத்துவீங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல. அந்த அளவு உங்க மேல கண்மூடித்தனமான நம்பிக்கை வர ஒரே காரணம் நீங்க அழைச்ச அந்த கவின்ற பேருதான். என் அம்மாக்கு அப்புறம் நீங்க கூப்பிட்டீங்க. அதை விட இந்த கண்ல எனக்கான காதல் இருக்கிறத உணர்ந்தேன். ஆனா அதெல்லாம் இப்ப பொய்ன்னு நினைக்கும் போது வலிக்குது. கவி, நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இப்பதான் சரியா புரிஞ்சிட்டு இருக்கேன். இனி உங்க வாழ்க்கையில நான் இல்ல. கழுத்தில் இருந்த மாலையை தூக்கி போட்டாள். கவி, எங்க போற?
விபீஷ்ணன் தன்னவள் கையை பற்ற அவளோ, தயவு செஞ்சு என் கைய விடுங்க, போறேன்னு சொன்ன, இந்த உலகத்தை விட்டு போகல, கைய விடுங்க. கையை உருவிக்கொண்டு மலர் அங்கே இருந்து சென்று விட்டாள். எதுவும் சொல்ல முடியாமல் மித்ரா உதயா இருவரும் அவள் பின்னே சென்றனர். என்ன நடந்தது என்பது புரியாமல் விபீஷ்ணன் மண்டியிட்டு அமர்ந்தான். ஆகாஷ் அவன் தோள்களை தொட, இங்க என்னதான் நடந்தது? ஆகாஷ் நடந்ததை கூற, அங்கே நின்றிருந்த குணாளன் பிஏவை பார்க்க அவன் அப்பொழுதே ஓடி போயிருந்தான். வள்ளி புன்னகையோடு வேடிக்கை பார்ப்பதை யார் பார்த்தார்களோ இல்லையோ, விஜயேந்திரன் கண்டு கொண்டார். சிவி, வா போகலாம். அவனை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தனர். அங்கு யாரும் இல்லை. அத்தியாயம் 43. வீட்டின் நடுக்கூடத்தில் விபீஷ்ணன் தலையில் கை வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தான். அவன் அருகே மூவரும் ஒவ்வொரு மூலையில் நின்றிருந்தனர். அவர்களின் வாழ்க்கை மீண்டும் தனித்து விடப்பட்ட ஆதரவற்ற நிலையைதான் காட்டியது. தருணால் இதற்கு மேல் உள்ளத்தில் உள்ள வேதனையை முகத்தில் காட்டாமல் இருக்க முடியவில்லை. வாய்விட்டு அழுதான். ஆ! திடீரென்று அழும் தன் நண்பனை தன் நெஞ்சோடு கட்டி கொண்டான் விபீஷ்ணன். டேய் தருண், அழாதடா. முடியல சிவி. தருண், பாப்பா நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டா. அவ போயிட்டாடா. சிவி, எனக்கு நீ என்ன செய்வன்னு எல்லாம் தெரியாது. என் பாப்பாவை அந்த இடத்துல அவமானப்படுத்தின நபரை என்கிட்ட கண்டுபிடிச்சு தர. அந்த நபருக்கு என் கையால பனிஷ்மெண்ட் தரணும். என்னை விட்டு என் பாப்பா போக காரணம் யாருடா? தருண், கொஞ்சம் பொறுமையா இருடா. நீ சும்மா இருடா. இப்படியே என்னை இருக்க சொல்லிதான் மலர் போயிட்டா. எல்லாம் நம்மளுடைய அஜாக்கிரதனாலதான் வந்தது. தருண் ஆத்திரம் கொண்டவன் போல் கத்தினான். சிவி நெஞ்சிலிருந்து விடுபட்டவன் ஹாலில் இருந்த பொருட்களை போட்டு உடைத்தான். தருண், பிளீஸ் அமைதியா இருடா. வருண் அவனை கட்டுப்படுத்த முயற்சி செய்ய எங்கே அவன் கட்டுப்பட்டான். ஒரு பக்கம் சிவி வேதனையில் உழன்றவன் அவனுடைய அறைக்கு சென்றான். அவன் பின்னே ஆகாஷ் செல்ல, சிவி என்ன பண்ற? ஆகாஷ், நாம இன்னைக்கே ஊருக்கு போறோம். சிவி, நாம எதுக்கும் ஒரு முறை பாப்பாவை தேடி பார்க்கலாம்டா. அவ இங்க இல்ல ஆகாஷ். சாதாரண பொண்ணா இருந்தா அவ வீட்ல இருப்பான்னு சொல்லலாம். அவளை பத்தி உனக்கு தெரியாதா சொல்லு. நாம இன்னைக்கு ஊருக்கு போறோம், புரிஞ்சுதா? சரி என்று தலையசைத்தவன் அங்கிருந்து சென்றான். வீட்டின் நடுக்கூடத்தில் தன் அன்னையின் புகைப்படத்தினை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் மலர். மலர் அவள் தோளை தொட, சொல்லு மித்ரா. நான் சொன்னது எல்லாத்தையும் எடுத்து வச்சியா? ஏன், எங்கடி போக போறோம்? நான் இங்க இருந்து போகணும் மித்ரா. அப்பதான் என்னோட மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். அதான் எங்க போக போறோம்? போக போறோம் இல்ல, போக போறேன். ஏன் இப்படி சொல்ற மலர்? நீ என் கூட இருந்து என்ன பாத்துக்கிட்ட வரைக்கும் போதும். இப்ப உன் வாழ்க்கைய பாரு மித்ரா. நீயும் உதயா 2 பேரும் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி என் அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க. என் தருண் அண்ணாவை பாத்துக்கோ. அப்புறம் அந்த பத்திரம் எல்லாம் எங்கடி? இங்க இருக்குடி என்று மித்ரா அதை கொடுத்தாள். மலர், பிளீஸ் எங்களை விட்டு போகாத. நான் உன் கூட வரேன்டி. நீ என் கூட வந்துட்டா எப்படிடி? விஜய் இருக்கான், அப்புறம் உதயா தனியா இருப்பாடி. எங்களை விட்டு போற? உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத கவலையெல்லாம்? அதான் போக முடிவு பண்ணிட்டியே, போடி. ஏய் உதயா, பிளீஸ் நிலைமைய புரிஞ்சுக்கோ. என்ன நிலைமை? எங்க எல்லாரையும் விட்டு போக முடிவு பண்ணிட்ட, அப்புறம் எதுக்கு இந்த பேச்சு? சரி சொல்லு. மித்ரா, இது நம்ம ஹோட்டல்ஸ் பத்திரம், அப்புறம் இது ஸ்கூல் அண்ட் வீட்டு பத்திரம் இதுல இருக்கு. எல்லாத்தையும் நீ வச்சுக்கோ. எனக்கு எதுக்குடி? அப்ப நீ என்னதான் எடுத்துட்டு போற? இதெல்லாம் உனக்கு இல்லடி. அப்புறம் யார்கிட்ட கொடுக்கணும்? இந்த எல்லா சொத்துக்கும் உன் அண்ணனும் பார்ட்னர் தான். இனி எல்லா டீட்டெயில்ஸும் அவர்கிட்ட சொல்லு. அப்புறம் ஏதோ கேட்டியே, என்ன எடுத்துட்டு போறேன்னு. 2 தான் எடுத்துட்டு போறேன். ஒன்னு என்னோட திறமை, இன்னொன்னு காதலிச்சு ஏமாந்த ஏமாளின்ற பட்டம். அதுவே எனக்கு போதும். என்னோட வாழ்க்கைய மீண்டும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும்டி. அப்பதான் என் வலிய மறக்க முடியும். கண்டிப்பா உங்களை பார்க்க வருவேன். சோ இதையெல்லாம் பாத்துக்கோ, சரியாடி? மலர், நீ எங்க போய் என்ன வேலை பார்க்க போறடி? மித்ரா, முதலாளியா இருந்தது எல்லாம் போதும்டி. போயிட்டு வேலை கிடைச்சா பாப்பேன். இல்லையா சித்ரா சொல்லி கொடுத்த சமையல் இருக்கு. அப்புறம் என்ன, அதை வச்சு பிழைக்க வேண்டியதான். ஆனா நான் எப்பவும் தோத்து போக மாட்டேன்டி. சோ என்ன நினைச்சு கவலைப்படாம உன் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணு, சரியா? அவள் கன்னத்தை தட்டி விட்டவள் இருவரையும் அணைத்து கொண்டாள். ஐ ரியலி மிஸ் யூ மலர். நானும் தான். ஆனா நான் போகணும், என்ன விடுங்க. எங்க இருந்தாலும் உங்களை நினைச்சிட்டு தான் இருப்பேன். பாய்டி. மலர் தன் தோழிகளிடம் விடை பெற்று சென்றாள். போகும் அவளையே பார்த்தனர். என்னடி, அவளோட வாழ்க்கை இப்பதான் நல்லா இருக்குன்னு சொன்னோம், அதுக்குள்ள இப்படி ஒரு புயல் வந்து வீசிடுச்சு. உதயா தலையில் அடித்து கொள்ள, அவளோட வாழ்க்கை திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பமாகுதுடி. இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கும் போதாவது மலரோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்டி. அவளுக்குன்னு எதுவுமே செய்யல. இதுக்கப்புறமாவது அவளோட இஷ்டத்துக்கு இருக்கட்டும்டி. நாம அவளா வர வரைக்கும்
கொஞ்ச நாள் தள்ளியே இருப்போம். உனக்கு நான் சொன்னது புரிஞ்சுது தானே? எனக்கு புரியுது. ஆனா சிவி மாமா வந்து கேட்டா என்ன சொல்லுவடி? அவரோட மனைவி தானே, அவர மாதிரிதான் இருப்பா. அதையே சொல்லுவோம், சரியா? சரிதான். இருவரும் அவர்களின் அறைக்கு சென்று விட்டனர். அத்தியாயம் 44. அனைத்து ஊழியர்களும் பரபரப்பாய் உள்ளே சென்று கொண்டிருந்தனர். 9 மணியாக இன்னும் 10 நிமிடம்தான் இருந்தது. அதற்குள் அனைவரும் உள்ளே வந்துவிட வேண்டும். அது அந்த கம்பெனியுடைய ரூல்ஸ். ஒவ்வொருவரும் அவசரமாக உள்ளே வர விசில் அடித்தபடி உள்ளே வந்தாள் ஐஸ்வர்யா. அவள் வந்தவுடனே தன் இருக்கையில் அமர்ந்தாள். அவள் அருகே நிழலாடுவதை உணர்ந்தவள், என்ன அண்ணி, இன்னைக்கு லேட்டா வந்திருக்கீங்க? அவளை மேலிருந்து கீழ் வரை பார்த்தாள். ஹலோ, நீங்க எம்டிக்கு தான் பிஏ, எனக்கு இல்ல. அப்படியே முறைச்சா நான் பயந்துடுவேனா? என்ன பத்தி தெரியும்ல, இந்த ஆபீஸ்ல நான் தான் கிங்கு. என்னை யாராலும் பயமுறுத்த முடியாது. அவள் தன் கட்டை விரலை ஆட்டியபடி கூற அந்த விரலை பிடித்தாள். எவ்வளவு வாய்! இந்த வாய் இல்லனா உன்னை நாய் கூட மதிக்காது. இதுல கிங்கு வேற. ஐயோ அண்ணி, வலிக்குது, கைய விடுங்க. பெண்ணவள் கத்தினாள். அவள் கட்டை விரலை விட்டவள், இந்த முறை தப்பிச்சுட்ட, டைம் ஆகுது, சோ இப்ப போறேன், மதியம் உனக்கு இருக்கு. அண்ணி, மதியம் இருக்கிறது இருக்கட்டும், காலையில என்ன சாப்பாடு? சாப்பாடு பேக்ல இருக்கு, எடுத்து சாப்பிடுடி. ஓகே அண்ணி. ஐஸ்வர்யா சாப்பாட்டை எடுத்து கொண்டு சென்றாள். அங்கே அவளிடமிருந்து தன் அடுத்த வேலையை பார்க்க சென்றவள் பின்னே நூல் பிடித்தது போல மனோஜ் பின்னாடியே சுற்றி கொண்டிருந்தான். அந்த கம்பெனி ப்ராஜெக்ட் மேனேஜர், மேடம், மேடம், என்ன விஷயம் சொல்லுங்க. மேடம், இன்னைக்கு இந்த புடவையில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என் கால் செருப்பு கூட அழகாதான் இருக்கு பாரு. அவள் கண்ணை காட்ட அவனோ அவளை அர்த்தமாக பார்த்து வைத்தான். இட்ஸ் ஓகே, நீங்க சேத்துல தள்ளி விட்டாலும் சந்தோஷமா இருப்பேன். செருப்பு தானே, உங்க கையில அடி வாங்கினா அது ரோஜா பூல அடி வாங்கின மாதிரியே அப்படி ஒரு சுகமா இருக்கும். சி, இதுக்கு மேல பேசினா அவ்வளவுதான். ஒரு கல்யாணம் ஆன பொண்ணுகிட்ட இப்படியா பேசுவ? இதுக்கு மேல பேசின அவ்வளவுதான். ஆனா உன் ஸ்ட்ரக்சர் இருக்கே, அது எல்லாம் சூப்பர் தெரியுமா? மனோஜ் கூற அவன் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டாள். இதுக்கு மேல ஏதாவது பேசுன பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேண்டா பொறுக்கி. அவனை தள்ளி விட்டு சென்றாள். சார், அடி பலமோ? இல்லடா, என் தங்க கைப்பட்ட உடனே என் உடம்புல பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்குதுடா. இவகிட்ட தினமும் அடி வாங்கவே நான் ஆபீஸ் வருவேன்டா. நீங்க அதுக்காக தான் ஆபீஸ் வரீங்க, ஆனா மாட்டிக்காம இருங்க. ஏன்டா அப்படி சொல்ற? எம்டிக்கு தெரிஞ்சது உங்க சீட்டை கிழிச்சு வெளியே அனுப்பிடுவாங்க. அந்த கிழட்டு மடையன் என்ன அனுப்ப மாட்டான்டா. அதை விட அவன் எல்லாம் ஒரு ஆளு, நீ வேற அவனுக்கு பில்டப் கொடுத்துட்டு இருக்க. சார், அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு. ஆனா புது எம்டி வந்தா என்ன பண்ணுவீங்க? ஏது? ஆமா, அவருடைய பையன் வரப்போறாராம். அவனையும் சேர்த்து கரெக்ட் பண்ணுவேண்டா என் வெண்ண. வா போகலாம். இருவரும் உள்ளே சென்றனர். ரிசப்ஷனில் அந்த கம்பெனி முதலாளி தேவன் உள்ளே வந்தார். அவருக்கு அனைவரும் வணக்கம் வைத்தனர். ஹாய் சார், குட் மார்னிங். எதுக்கு இந்த மரியாதை பிரியா? நீங்க எனக்கு பாஸ், அதுக்கேத்த மரியாதைய நான் கொடுத்துதானே ஆகணும். உன்கிட்ட 1 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், நீ எப்பதான் மாறுவியோ? ஓகே வாங்க பாஸ். தேவனுக்கு அடுத்து என்ன மீட்டிங் என்று அனைத்தையும் சொல்லிக் கொண்டே வந்தாள். பிரியா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க பாஸ். எனக்கு வயசாகுது இல்ல, அதனால இந்த கம்பெனி பொறுப்ப என் பையன்கிட்ட தரப்போறேன். தாங்க, யார் உங்களை வேண்டாம்னு சொன்னது? அதுக்காக பொய்யான காரணம் எதுவும் சொல்லக்கூடாது. நான் என்ன பொய் சொன்னேன்? வயசாகுதுன்னு சொன்னீங்கல்ல, அத சொன்னேன். நீங்க இப்பவும் எப்பவும் ஸ்மார்ட் தான்ப்பா. உன்னை தவிர வேற யாரும் இந்த கிழவனை ஸ்மார்ட்னு சொல்ல மாட்டாங்கடா. என் அப்பாவ நான் சொல்றேன். சரி வாங்க, மீட்டிங் ஹால் போகலாம். பிரியா கண்ணு, முதல்ல சாப்பிடணும்டா. இன்னும் சாப்பிடலையா? எப்ப பாரு லேட்டு. கொண்டு வந்த சாப்பாட்ட ஏற்கனவே ஒருத்தி காலி பண்ணிட்டு இருக்கா. யாரு? ஐஸ்வர்யாவா? அவளேதான். ஐயோ, அவ ஒரு சோத்து மாடாச்சே. தேவன் தன் கேபின் உள்ளே நுழைய ஐஸ்வர்யா சாப்பிட்டு முடித்து கை கழுவினாள். ஐஸ்வர்யா, வாங்க ஓல்டு மேன். சாப்பிட்டியா? ஓ, நான் வரத்துக்குள்ள சாப்பிட்ட. இதெல்லாம் ஓவரா இல்ல? கண்டிப்பா ஓவரா இல்ல. வாங்க தேவன். அவர் அமர அவருக்கு பரிமாறினாள் ஐஸ்வர்யா. பிரியா, எல்லாரும் ஆபீஸ் வந்தாச்சா? இந்த மேடம் இருக்கும்போது எப்படி எல்லாரும் லேட்டா வர முடியும்? எல்லாரும் சீக்கிரம் வந்தாச்சு. சூப்பர். என் பெரிய பொண்ணு வந்த பிறகுதான் என் பாதி சும்மா குறைஞ்சிருக்கு. அதான் உங்க பையன் வர போறாரே, அப்புறம் என்ன, முழு பொறுப்பும் அவரோடது. ஆமா, ஆனா உங்க 2 பேரை மாதிரி பொண்ணு இல்லையே எனக்கு. ஹலோ ஓல்டு மேன், இந்த ஃபீலிங்க்கு ஒரு குறைச்சலும் இல்ல. சரி பாஸ், நீங்க சீக்கிரம் சாப்பிட்டு மீட்டிங் ஹால் வாங்க, நான் ஹால அரேஞ்ச் பண்றேன். சரி என்று தலையசைத்தார். ஐஸ்,
அவர் சாப்பிட்ட உடனே மாத்திரையை போட வச்சுட்டு அழைச்சிட்டு வா, சரியாடி? ஓகே என்று கையை காட்ட பிரியா அங்கிருந்து சென்றாள். அத்தியாயம் 45. விஏடி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் என்ற பெயர் பலகையை தாங்கிக் கொண்டிருந்தது அந்த மிகப்பெரிய கட்டிடம். முதல் தளம் செங்கல் கொண்டு அமைக்கப்பட்டிருந்தது. அடுத்து இருந்த 6 தளங்களும் முழுவதும் கண்ணாடி மூலம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அங்கே இருந்த ஊழியர்கள் தங்களின் வேலையை செய்து கொண்டிருந்தனர். வாசலில் பிளாக் நிற கார் வந்து நின்றது. 6 அடி உயரத்தில் கண்ணில் கூலரோடு பிளாக் நிற கோட் சூட் அணிந்தவன் தன் ஊழியர்களை பார்த்தபடி உள்ளே நுழைந்தான். அவனருகே அவன் PA விஜய் அடுத்து பார்க்க வேண்டிய வேலைகளை பற்றி கூறிக்கொண்டிருந்தான். அவனருகே வருண், ஆகாஷ் இருவரும் பின்னாடியே வந்தனர். நால்வரும் அவனுடைய கேபின் உள்ளே நுழைந்தனர். சிவி, என்ன விஷயம் சொல்லுங்க? அவன் பார்வை எதிரே இருந்த அவர்கள் மீதுதான் இருந்தது. பழைய விபீஷணனாக இருந்திருந்தால் இத்தனை தயக்கம் இருந்திருக்காது. ஆனால் இப்போது இவனிடம் எது சொன்னாலும் ஏதாவது ஒன்று பறக்கும். அதனாலே மூவரும் ஒருவரை ஒருவர் திரும்பி பார்த்தனர். என்ன விஷயம் சொல்லுங்க? இப்பொழுது குரல் கொஞ்சம் கடினமாக வர இழுத்து பிடித்த தைரியத்தோடு ஆகாஷ் தான் வாயை திறந்தான். சிவி, இன்னைக்குதான் அப்பாக்கு ஆபரேஷன் பண்றாங்க. அதுக்கு? அவனுடைய இரு புருவமும் சுருங்கியது. இல்ல, ஒரு முறை போயிட்டு பாத்துட்டு வரலான்னு. அவன் முடிக்கவில்லை. அவன் டேபிளில் இருந்த கண்ணாடி பூச்சாடி கீழே விழுந்து சுக்குநூறாக உடைந்துதான் போனது. சிவி, அம்மா செஞ்ச தப்புக்கு அவரை தண்டிக்க கூடாதுடா. உங்க எல்லாருக்கும் நான் வேணும்னா ஏன் கூட இருங்க. அவர் வேணும்னா இப்பவே இந்த கம்பெனியை விட்டு போகலாம். அப்படி போறீங்கன்னா எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இப்பவே உங்களுக்கு சேர வேண்டிய, அதாவது இந்த 1 வருஷம் என் கம்பெனிக்கு உழைச்ச உங்க சம்பளம் கைக்கு வரும். இதுக்கெல்லாம் ஓகேனா இப்பவே போகலாம். சிவி, நாங்க கேட்டோம், அதுக்கு உன்னை விட்டு போக சொல்ற? அப்ப சிம்பிள், எல்லாரும் அவங்கவுங்க வேலைய பாருங்க. சிவி தன் வேலையில் கவனம் செலுத்தி இருந்தான். மூவரும் வெளியே வந்தனர். அப்பொழுதுதான் மித்ரா வந்தாள். விஜய், என்னாச்சு? ஏன் உங்க மூஞ்செல்லாம் இப்படி வாடி இருக்கு? பழைய கதைதான். நாங்க போய் அப்பா பத்தி பேசணும். உன் அண்ணன் பொருளை எல்லாம் தூக்கி போட்டு திட்டினா, வந்துட்டோம். எதுக்கு இந்த வேலை? ஒழுங்கா இல்லாம இவர்கிட்டயும் தருண் அண்ணாகிட்டயும் வாங்கி கட்டிக்கிறதே உங்க வேலையா இருக்கு. என்ன பண்ண சொல்ற? ஒரு பக்கம் தப்பு பண்ணாத அப்பா, இன்னொரு பக்கம் தப்பு பண்ண அம்மா. இதுல பாதிக்கப்பட்டது என்னமோ நல்லா வாழ வேண்டிய காதல் ஜோடிதான். சரி, நீ ஏன் வந்த? அத முதல்ல சொல்லு. அண்ணா கிட்ட சைன் வாங்கதான். எதுக்கு? எதுக்கா? நம்ம புது ஸ்கூல் சென்னையில ஆரம்பிச்சிருக்கோம். அந்த விஷயமா பேசதான் வந்தேன். 2 பேரும் ஃபுல் டைம் பிசினஸ் பண்றீங்க. தெரியாம உன் ஃப்ரெண்டு உன் கையில கொடுத்துட்டா. அதுக்காக இப்படியா? ஸ்கூல், ஹோட்டல், அப்புறம் இது வேற ஏதோ புதுசா ஆரம்பிக்க போறீங்களாமே. அப்புறம் டிசைன் ஸ்டுடியோ அண்ட் ஃபேக்டரி, இதெல்லாம் ஓவரா இல்ல? கண்டிப்பா இல்ல, நகருங்க. நான் போயிட்டு இதுல சைன் வாங்கணும். மித்ரா உள்ளே சென்றாள். மச்சான், இவன் பொண்டாட்டி இருக்கிற வரைக்கும் நாம எதுவும் சொல்ல முடியாது. நான் என்ன பண்றது? சொல்ல சொல்ல கேட்காம என் தலையில கட்டி வச்சிட்டீங்க. இப்ப ஃபீல் பண்றதா இருக்கு. நீ எங்க ஃபீல் பண்ற? நான் தான் தினமும் ஃபீல் பண்றேன். ஆகாஷ், வருண் இருவரும் கூற, டே வருண், நீ வீட்டுக்கு தானே வரணும். ஆமா, ஏன் கேக்குறீங்க? வீட்ல இன்னொரு ஹிட்லர் இருக்கு. அதுகிட்ட சொல்லி நைட்டு தர்மடி வாங்கி தரேன், சரியா? எப்பா விஜய், உனக்கு கோடி புண்ணியமா போகும். தயவு செஞ்சு அவகிட்ட மட்டும் சொல்லிடாதடா, நான் பாவம். சரி வாங்க, ஏதோ பாவம் பார்த்து விடுறேன். மூவரும் தங்களின் வேலையை பார்க்க சென்றனர். இந்த கம்பெனி முழுக்க முழுக்க விபீஷ்ணன் முயற்சியால் உருவாகியது. தன்னவள் தன்னை விட்டு போக பெற்ற தாய்தான் காரணம் என்பது அவனுக்கு அடுத்த நாளே தெரிந்துவிட்டது. வீட்டின் நடுக்கூடத்தில் ருத்ரமூர்த்தியாக நின்றிருந்தான். இங்கே முகத்தில் இரத்த காயத்தோடு பாதி உயிரோடு தருண் கையில் இருந்தான் குணாலன் PA. ஆகாஷ் இன்னொரு கையில் குணாலன் இருந்தார். நர்மதா பெண் என்ற ஒரே காரணத்தால் அவளை அடிக்காமல் கையை கட்டி அழைத்து வந்திருந்தனர். அம்மா! வீடே அதிரும்படி கத்தினான். ஆனால் வள்ளி எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அவன் எதிரே வந்து நின்றாள். விஜயேந்திரன் தன் மனைவியின் குருட்டு தைரியத்தை நினைத்து தலையில் அடித்து கொண்டார். அம்மா, இதெல்லாம் நீங்க செஞ்ச வேலையா? நான் தான் செஞ்சேன். எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. எங்க ரிசப்ஷன்ல அந்த போட்டோவை போட வச்சது நீங்க தானே? அவன் பின்னே இருந்த இருவரையும் பார்த்த அவள் ஆமாம் என்றாள். ஏன் இப்படி பண்ணீங்க? எனக்கு அவளை பிடிக்கல, அதான் அப்படி செஞ்சேன். அவளும் அவளுடைய தகுதியும். என் வீட்டுக்கு மருமகள் ஆக வேணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும். ஆனா அந்த தகுதி அவளுக்கு இல்ல. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இப்படி. சீ! அம்மா, இதுக்கு மேல பேசக்கூடாது. நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க என் நம்பிக்கைய பொய்யாக்கிட்டீங்க. ஏன் இப்படி? நீங்க பெத்த பிள்ளை சந்தோஷத்துல மண்ணள்ளி போடுறீங்க. எனக்கு அவளை பிடிக்கல.
நீ நான் சொல்ற பொண்ணதான் கல்யாணம் செய்யணும். அதை விட்டு இந்த பொறுக்கி நாய கல்யாணம் செய்ய போனல, அதான் இப்படி பண்ண. அம்மா! விபீஷ்ணன் தன் அன்னையை அடிக்க கை ஓங்கி இருந்தான். அத்தியாயம் 46. எனக்கு அவள பிடிக்கல. நீ நான் சொல்ற பொண்ணதான் கல்யாணம் செய்யணும். அதை விட்டு அந்த பொறுக்கி நாய கல்யாணம் செய்ய போனல, அதான் இப்படி பண்ண. அம்மா! விபீஷ்ணன் தன் அன்னையை அடிக்க கை ஓங்கி இருந்தான். அதற்குள் விஜயேந்திரன் வந்து நிற்க அவர் கன்னத்தில் அடித்து விட்டான். சிவி! என்று வள்ளி கத்த, நீ ஏண்டி அவன்கிட்ட கத்துற? விஜயேந்திரன் தன் மனைவியை அடித்திருந்தார். தன் இடது கன்னத்தை கையில் ஏந்தியபடி நின்றிருந்தாள் வள்ளி. எந்த வீட்ல உன்ன மாதிரி ஒரு அம்மா இருக்கா? அம்மா விடு, ஒரு பொண்ணு இருக்காடி. அத்தனை பேர் முன்னாடி அந்த பொண்ணோட போட்டோவை போட்டு அசிங்கப்படுத்தி அந்த பழிய தூக்கி நீ பெத்த பையன் மேல போட்டிருக்க. இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் உன்னை அத்தனை முறை எச்சரிக்கை செஞ்சேன். ஆனா என்னையும் மீறி இப்படி ஒரு செயலை செஞ்சிருக்க. யார் கொடுத்த தைரியம் எல்லாம்? வேற யாரும் தரல. ஏன் என்னப்படிதான் எல்லாம் நடக்கணும். அது மாதிரிதான் நடந்தது. இதோ இவனை பிரிக்க நான் என்னெல்லாம் செஞ்சேன். ஆனா இவன் அட்டை போல அப்படியே ஒட்டிட்டு இருந்தான். அவனை அனுப்ப நினைச்சேன். அதே மாதிரி அந்த டெண்டர் விஷயத்துல என் எண்ணம் பழிச்சுது. நீங்களும் இவனை கோபப்பட்டு அனுப்பிட்டீங்க. ஆனா அவ வந்த உடனே இவனை அழைச்சிட்டு வந்துட்டா. மருமக கூட நான் வச்ச கை பொம்மையாதான் இருக்கணும். அதுக்குதான் இவளை செலக்ட் பண்ண. ஆனா இவன் என் பேச்ச கேட்காம அப்பா பேர் தெரியாத ஒருத்திய கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு வந்தா ஏன் நிலைமை என்ன ஆவறது? அதுவும் அவளோட குலம் என்னவோ. அம்மா வாய மூடுங்க. நீங்க என் நண்பனோட அம்மான்ற ஒரே காரணத்துக்காக தான் இத்தனை பொறுமையா இருக்கேன். இதே வேற யாராவது பேசியிருந்தா நாக்க இழுத்து வச்சு வெட்டி இருப்பேன். ஓ, அந்த அனாதை நாய்க்கு இந்த நாய் சப்போர்ட்டுக்கு வந்துடுச்சா? வள்ளி கூற அவளை சரமாரியாக அடித்திருந்தார் விஜயேந்திரன். அங்கிள், அங்கிள் என்ன பண்றீங்க? விடுங்க! அவரை தடுத்தாள் உதயா. உனக்கு நடந்தது எதுவும் தெரியாது உதயா. எல்லாம் தெரியும். வாசல்ல நின்னு கேட்டுட்டு தான் வந்தோம். அவங்கள இப்ப எதுக்கு அடிக்கிறீங்க? மனசு முழுக்க அழுக்கு இருக்கு. அது அடிச்சா மட்டும் போயிடுமா என்ன? உதயா, நீங்க ஏன் இங்க வந்தீங்க? நாங்க வந்தது வேற விஷயத்த சொல்ல. ஆனா இங்க வந்த பிறகுதான் தெரியுது எல்லாம். என்ன தெரிஞ்சது மித்ரா? ஆன்ட்டி, என்ன சொன்னீங்க? மலர் அனாதையா? அவளுக்கு குடும்பம் இருக்கு. அதே மாதிரி தருண் அண்ணா ஒன்னும் யாரும் இல்லாதவர் இல்ல. அவருக்கு சொந்த தங்கச்சி ஒருத்தி இருக்கா தெரியுமா? நீங்க எதை குலத்தை பத்தி சொன்னீங்களே, இதோ நிக்கிறாரே குணாலன். அவரோட மூத்த மனைவியோட பொண்ணுதான் மலர். நீங்க செலக்ட் பண்ண பொண்ணே செகண்ட் தான். அதாவது அவரோட 2வது மனைவிக்கு பிறந்தவ. அவளோட அப்பா குணாலன். இதோ நிக்கிறாங்களே, இவங்க 2 பேருக்கும் அவ தங்கச்சி. சும்மா வார்த்தையால சொன்னா ரத்த சொந்தம் வந்துடுமா? வார்த்தை இல்ல. மலர் அம்மா சித்ரா இவங்க அம்மாவோட தங்கச்சி. மங்கையர்க்கரசி அவங்களோட ஒரே ஒரு தங்கச்சி சித்ரா. அவங்களுக்கு பிறந்த ஒரே பொண்ணு. இங்க அவங்களுக்கு குடும்பம் இருக்கு. உங்களுக்கு இருக்கா? மித்ரா கோபத்தில் அனைத்து உண்மையையும் கொட்டிவிட்டாள். மித்ரா, நீ என்ன சொல்ற? ஆமாண்ணா, நான் சொல்றது உண்மைதான். மலர் உங்க 2 பேரையும் பார்த்த அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டா. ஆனா அந்த உண்மைய சர்ப்ரைஸா அவளோட ரிசப்ஷன்ல சொல்லி குடும்பமா இருக்கலாம்னு நினைச்சா. ஆனா அதுக்குள்ள இவ்ளோ நடந்துடுச்சு. இப்பயும் சொல்ல ஒரே காரணம் இவங்க கேட்ட வார்த்தை தான். உங்களுக்கு சொந்த தங்கச்சி இருக்கான்னா நீங்க எப்பவும் தனி நபர் இல்ல. இப்போ மலர் எங்க? அவ எங்க போனான்னு தெரியல. ஆனா இந்த சொத்து எல்லாத்தையும் அண்ணா கிட்ட தர சொன்னா. அதனாலதான் வந்தேன். ஆனா இங்க வந்த பிறகுதான் தெரியுது, பொண்ணுன்ற உருவத்துல இருக்கிற பிடாரி மாதிரி இருக்கிறது. ஏய் அம்மா, போதும். இத்தனை நாள் நான் உங்க பையனா இருந்ததெல்லாம் போதும். இனி நீங்க யாரோ நான் யாரோ. எனக்கு ஃபேமிலி இனி என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். இந்த நிமிஷத்துல இருந்து நான் வெறும் சிவி விபீஷணன் மட்டும்தான், சக்கரவர்த்தி இல்ல. டேய் சிவி, எங்க போறடா? விஜயேந்திரன் தன் மகன் கையை பற்ற அதனை உதறி விட்டு சென்றான். அங்கே இருந்த குணாலன் பிஏ எப்பொழுதோ உயிரை விட்டிருந்தான். குணாலனை உயிரோடு விட நினைக்கவில்லை. ஆனால் அவன் உயிரோடு இருந்து அணு அணுவாய் துன்பத்தை அனுபவித்து சாக வேண்டும் என்பதால் விட்டான். விஜயேந்திரன் தன் மனைவி முன் வந்தவர், இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? என் பையன் இப்ப என்னை விட்டு போயிட்டான். இந்த வீட்டுக்கு மட்டும் இல்ல, அவனுக்கும் எனக்கும் கூட எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? நீயே இந்த வீட்ல உன் என்னப்படி வாழு. இத்தனை நாள் உன் சுயரூபம் தெரியாம உன் கூட வாழ்ந்திருக்கேன். நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருப்பேன். போதும், நீ எனக்கு மிகப்பெரிய தண்டனைய கொடுத்திருக்க. இதுக்கு மேல எதுவும் வேண்டாம். நீயே தனியா இந்த வீட்ல வாழு. நான் போறேன். என்னங்க, என்னை விட்டு எங்க போறீங்க? உன்னை விட்டு போனாலே நிம்மதி. சோ போறேன். உனக்குதான் பெத்த புள்ள புருஷன் எவனை பத்தியும் கவலை இல்லையே. அப்புறம் என்ன, சந்தோஷமா இரு. நான் இந்த பக்கம் வரமாட்டேன். அவர் அங்கிருந்து சென்று விட்டார். வள்ளி தனித்து விடப்பட்டாள். விபீஷ்ணன் தன் சொந்த வீடு என்று அனைத்தையும் எழுதி கொடுத்து விட்டான்.
தருண் பார்த்து கொள்ளும் ஹாஸ்பிடல் அவனுடையது. அவனுடைய அன்னை மங்கையால் கட்டப்பட்டது. இது ஒன்றுதான் அவர்களிடம் இருந்தது. நால்வரும் மலர் வீட்டில் இருந்தனர். எங்க போனா மித்ரா? அண்ணா அவளோட பழைய வாழ்க்கையை தேடி போயிருக்கா. உங்ககிட்ட இத கொடுக்க சொன்னா. ஏன்? ஏன்னா அவளோட எல்லா சொத்துலயும் நீங்களும் ஒரு பார்ட்னர். மலர் இங்க இல்ல. அவ இல்லாத போது நீங்க தான் பாத்துக்கணும். இதெல்லாம் அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கு. இத பாக்காமலா சைன் பண்ணீங்க? நான் சைன் பண்ணிருக்கனா? ஆமா என்றவள் அந்த பத்திரத்தை எடுத்து காட்டினாள். அதில் அவனுடைய கையெழுத்து இருந்தது. அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது. 6 மாத கால ஒப்பந்த திருமண பந்தத்தில் சைன் போட்டது. அப்ப இதுவும் பொய். இந்த பத்திரத்துல தான் சைன் வாங்கியிருக்கா. இந்த கல்யாணம் அவளுடைய முழு விருப்பத்தோட தான் நடந்திருக்கு. இதையெல்லாம் யோசிக்க அவனுக்கு தலை சுற்றியது. இதில் தன் ஹோட்டல்ஸ் தவிர மற்ற அனைத்து அலுவலகத்தின் பெயரினை மாற்றி இருக்கிறாள் என்பதே அவர்களுக்கு அதன் பிறகுதான் தெரிந்தது. அந்த பெயர்தான் விஏடி குரூப்ஸ். இத்தனையும் அவர்களுக்கு கொடுத்து அவள் ஒரு இடத்தில் தொழிலாளியாக வேலை செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் விபீஷ்ணன் அவளுடைய சாம்ராஜ்யத்தை வளர்த்து கொண்டிருந்தான். அத்தியாயம் 47. என்றும் இல்லாத திருநாளாய் ஐஸ்வர்யாவின் வேலை சீக்கிரம் முடிய தன் தோழிக்காக காத்திருந்தாள். பெண் அவள் விசில் ஊதிக்கொண்டே எதிரே வந்த அவனை பார்த்தாள். ஐயோ ஜொல்லு பாட்டி வரான். ஐஸ்வர்யா கொஞ்சம் கண்டுக்காம போறது போல நடந்துக்கோ. அப்பதான் லூசு போகும். அவள் மனதினுள்ளே நினைத்து கொண்டு வேறு பக்கம் தன் பார்வையை செலுத்தினாள். ஹாய் ஐஸ்வர்யா. அவள் கண்டு கொள்ளவில்லை. ஹாய் ஐஸ்வர்யா. அவன் திரும்ப சொல்ல, இந்த லூசு திரும்ப ஹாய் சொல்ற வரைக்கும் விடாது போலையே. ஹாய் மனோஜ், நீங்க எப்ப வந்தீங்க? சிரித்து கொண்டு கேட்க, நான் இப்பதான் வந்தேன். யாருக்காக வெயிட்டிங்? கேண்டீன் ஆயாமா, அவங்களுக்காக தான் வெயிட்டிங். நீங்க யாருக்கு வெயிட் பண்றீங்க? உங்களுக்காக தான். ஓ அப்படியா? நான் கூட நீங்க அந்த லோக்கல் அழகி அவளுக்காக வெயிட் பண்றீங்கன்னு நினைச்சிட்டேன். யார் அந்த லோக்கல் பியூட்டி? என்ன சார் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? அதான் உங்க லவர் மிஸ் சொர்ணா. ஏது அவளா என் லோக்கல் பியூட்டி? ஆமா சார், உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம சொர்ணா தான் உங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. பேசாம அவளுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லுங்க. அந்த நல்ல முடிவு உன் தோழிக்கிட்ட இருந்து வரும்னு நினைக்கிறேன். சார், உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயம்? சார், நீங்க நினைக்கிற மாதிரி பிரியா பொண்ணு இல்ல. அப்புறம்? மனோஜ் வாயை திறக்க, சார், அவ ஆண் பாதி பெண் பாதி. அதாவது அப்படி என்று கையை அசைக்க, என்ன சொல்ற ஐஸ்வர்யா? சார், நான் உண்மையதான் சொல்றேன். நீங்க என் கூடவே வாங்க. அவளோட ட்ரெஸ்ஸ காட்டுறேன். அதுல நைட்டி இருக்காது. அதுக்கு பதிலா கைலி தான் இருக்கும். சந்தேகம் இருந்தா வாங்க காட்டுறேன். அப்படியா? அட ஆமா சார், வாங்க என்று அவள் கைப்பிடிக்க, விட்டால் போதுமென்று மனோஜ் ஓடியே விட்டான். அவன் ஓடுவதை பார்த்தபடி வந்தாள் பிரியா. ஐஸ்வர்யா சிரித்துக் கொண்டிருந்தாள். ஐஸ், என்ன ஆச்சு? அந்த லூசி ஏன் அப்படி ஓடுது? நீ ஏன் இப்படி சிரிக்கிற? ஒரு பொய்ய எடுத்து விட்ட, பயபுள்ள ஓடி போயிடுச்சு. அப்படி என்ன பொய் சொன்னடி? நீ 3ஆம் பாலினத்தவர்னு சொன்ன பாரு. அவன் ஓடியே போயிட்டான். அடி பாவி, அவனை ஓட விட இப்படியா சொல்லுவ? வேற எப்படி சொல்ற? இதே நீ பொண்ணா இருந்த ஆணா மாறி இருக்கன்னு சொல்லியிருக்கேன். இதே ஆண்ல இருந்து பெண்ணுன்னு சொல்லி இருந்தா இந்நேரம் வீட்டுக்கு வந்து இருப்பான். சரியான பொம்பளை பொறுக்கிடி. புது எம்டி வந்த உடனே இவன் சீட்டை தான் கிழிச்சு அனுப்பணும். அதெல்லாம் செய்யலாம். இப்போ மாச சம்பளம் வந்திருக்கு, எங்க போகலாம்னு சொல்லு. வேற எங்க? வா, ஐஸ்கிரீம் பார்லர் போகலாம். அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு தெருவுல நடந்துட்டு வீட்டுக்கு போறோம். ஓகேவா? டபுள் ஓகே, வா போகலாம். இருவரும் அந்த ஐஸ்கிரீம் பார்லரில் வந்து அமர்ந்தனர். இருவருக்கும் விருப்பமான ஐஸ்கிரீம் ஆர்டர் செய்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். பிரியா, நம்ம புது எம்டி எப்படி இருப்பாருடி? எனக்கு எப்படி தெரியும்? இல்ல ஒரு கெஸ் இருக்கும்ல. நம்ம தேவன் அப்பா மாதிரி அன்பா இருப்பாரா, இல்ல ஹிட்லர் மாதிரி இருப்பாரா? யாருக்கு தெரியும்? எப்படி இருந்தாலும் அதே போஸ்ட் தான். நீ ப்ராஜெக்ட் ஹெட், நான் பர்சனல் பிஏ. அதே போஸ்டிங் இருக்குமாடி? இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஏன், நம்ம வேலையை விட்டு கூட தூக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்னடி சொல்ற? ஏய், இதுதான் நடக்கும்னு சொல்லல. ஆனா அதுக்கு வாய்ப்பு இருக்குடி. சரி வா, நாம வீட்டுக்கு போவோம். இருவரும் வெளியே வந்து நடைபாதையில் நடந்தனர். ஐஸ், இப்போ மழை பெஞ்சா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? 2 பேரும் நாளைக்கு ஆபீஸ் போக முடியாம வீட்ல படுக்க வேண்டியதான். உன் முகத்தை நானும் என் முகத்தை நீயும் தான் பாக்கணும். பரவாயில்லையா? ச்சே, வேண்டாம். என்னால பார்க்க முடியாது. அதனால மழை வந்தாலும் நனைய வேண்டாம். அவள் கூறி முடிக்கவில்லை. அதற்குள் மழை வர பிரியாவுக்கு தான் ஒரே ஜாலியாக இருந்தது. தன் தோழியை பார்த்தாள். இப்ப சந்தோஷம் தானே? ஆம் என்று தலையசைத்தாள்.
ஐஸ்வர்யா தலையில் அடித்துக் கொண்டவள் அவளோடு மழையில் நனைய ஒப்புக்கொண்டாள். இருவரும் ரோட்டில் ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்தனர். ஏதோ சின்ன குழந்தை போல் ஒருவர் மீது ஒருவர் காலால் தண்ணீரை தள்ளிவிட குட்டையாக தண்ணீர் நின்றதில் ஐஸ்வர்யா விழுந்தாள். அவளை தூக்க கையை கொடுத்த பிரியா அவளையும் உள்ளே இழுத்து விட்டாள். இரண்டும் அந்த குட்டையில் புரண்டு கொண்டிருந்தது. நெடுநேர ஆட்டத்திற்கு பிறகுதான் தங்களின் அருகே நின்றிருந்தவரை பார்த்தனர். இருவரும் எழுந்து நிற்க எதிரே இருவரையும் முறைத்தபடி 6 அடிக்கும் கொஞ்சம் குறைவுதான் கையில் குடையோடு இருவரையும் முறைத்தபடி நின்றிருந்தான். பிரியா, யார் இவரு நம்மள முறைச்சிட்டு இருக்காரு? எனக்கு மட்டும் என்ன தெரியும் லூசு. அதுவும் சரிதான். ஐஸ்வர்யா அவனை பார்த்தவள், தம்பி எதுக்குப்பா எங்களை இப்படி முறைச்சு பாத்துட்டு இருக்க? நீ முறைக்கிற அளவுக்கு நாங்க என்ன பண்ணோம்? 2 பேரும் எதுக்கு இந்த மழையில ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? டேய் தம்பி, பாக்க சின்ன பையனா இருக்க, அதனால சாஃப்டா பேசுனா நீ என்ன இப்படி பேசுற? புதுசா இருக்க, அதான் இந்த ஐஸ்வர்யா பத்தி தெரியல. கவிப்ரியா அக்கா, இதுதான் லூசு. நீயுமா மழையில ஆட்டம் போட்டுட்டு இருக்க? இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு திரு திருவென விழித்தனர். மலருக்கு பயம், இவன் அவளை கண்டுபிடித்து விடுவானா என்று. அத்தியாயம் 48. கவிப்ரியா அக்கா, இதுதான் லூசு. நீயுமா மழையில ஆட்டம் போட்டுட்டு இருக்க? இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு திரு திருவென விழித்தனர். மலருக்கு பயம், இவன் அவளை கண்டுபிடித்து விடுவானா என்ற சந்தேகத்தில் பார்த்தாள். டேய் தம்பி, என்ன பார்த்தா லூசு மாதிரி இருக்கா? அதை ஏன் வாயால வேற சொல்லணுமா? டேய் தம்பி, நீ ரொம்ப பண்ற. ஓவரா பண்ண உன்னை என் அப்பா கிட்ட சொல்லி தோலை உரிச்சிடுவேன். சொல்லு, அவரு உன் தோலை உரிக்கிறாரா இல்ல ஏன் தோலை உரிக்கிறாரான்னு பாக்கலாம். ஏன் ஐஸ்வர்யா, வாய மூடுடி. நீ கமல் தானே? மலர் சந்தேகத்தோடு கேட்க ஆமாம் என்று தலையசைத்தான். அட பஞ்ச பரதேசி நாயே, இத முன்னாடியே சொல்ல மாட்ட? நான் பயந்தே போயிட்டேன். சும்மாதான் உங்களை கிண்டல் பண்ண. டேய் கமல், நீ எப்போ வந்த? அப்பா நாளைக்கு வர்றதா தானே சொன்னாரு. அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கதான் இப்போ வந்தேன். கடைசியில போகும்போது பார்த்தாதான் தெரியுது, வீட்டை விட்டு வந்து 2 பேரும் ரோட்ல உருண்டு பிறல்றது. கமல், அப்பா கிட்ட மட்டும் சொல்லாத. தெரிஞ்சா அவளை திட்டுறாரோ இல்லையோ என்ன திட்டியே தீத்துடுவாரு. அந்த பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு மழையில ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? எல்லாம் இதோ இவளால வந்தது. தன் அருகே இருந்த மலர் தலையில் அடித்தாள். ஆ, வலிக்குதுடி. அப்பா போன்ல சொன்னாரு, 2 பேரும் ஸ்கூல் கிட் மாதிரி பிஹேவ் பண்றீங்கன்னு. அவர் சொல்லும் போது கூட நம்பல. வாங்க. எங்க என்று ஐஸ்வர்யா கேட்க, லூசு, நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தானே இருக்க, வா. நானும் உங்க கூட தான் இருக்க போறேன். ஏன்? நீங்க 2 பேரும் தனியா இருக்கறதால அப்பா என்ன உங்க கூட ஸ்டே பண்ண சொன்னாரு. அப்ப அப்பா அங்க தனியா இருப்பாரு கமல். நம்ம கெஸ்ட் ஹவுஸுக்கும் வீட்டுக்கும் ஒரே கேட்டு தான் வித்தியாசம். அதுக்கே இவ்ளோ ஃபீலிங்கு. சி, வாங்க போகலாம். பிரியா, புது பாஸ் நல்லா இருக்கான்ல? ஏய் லூசு, அவன் உனக்கு தம்பி. சைட் எல்லாம் அடிக்க கூடாதுடி. நமக்கு தேவன் பாஸ் அப்பா மாதிரி. அட ஆமா இல்ல? என்ன ஆமா? 2 பேரும் வாங்க. இதோ வந்துட்டோம் தம்பி. இருவரும் காரில் ஏறிக்கொண்டனர். கார் வீட்டின் உள்ளே நுழைய கெஸ்ட் ஹவுஸ் முன்னே குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தார் தேவன். காரில் இருந்து இறங்கி இருவரையும் முறைத்தவரின் பார்வை இப்பொழுது விரிந்தது. அங்கே தன் மகனை தான் கண்டார். டே கமல். அவன் அருகே வந்தவர் மகிழ்ச்சியில் அணைத்துக் கொண்டார். டே கண்ணா, இன்னைக்கு வரேன்னு சொல்லவே இல்ல. உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கதான் இன்னைக்கு வரத்தா சொல்லல. நீ வந்தது ஓகே. இவங்களை எங்க இருந்து அழைச்சிட்டு வந்த? வேற எங்க, ரோட்ல தான். ஏத ரோட்லயா? ஆமாப்பா, 2 பேரும் இப்பதான் சின்ன குழந்தை மாதிரி மழையில நனைஞ்சு அப்படியே உருண்டு பிறண்டுட்டு இருக்காங்க. இப்பொழுது பார்வை அவர்கள் மேல் பட்டது. உங்க 2 பேருக்கும் எத்தனை முறை சொல்றது, இப்படி மழையில உருண்டு பிறண்டா உடம்பு எண்ணத்துக்காகும். ஐஸ்வர்யா, இதெல்லாம் உன் வேலைதான். ஏன் பிரியாவை கெடுக்கிற? ஏதே நான் கெடுக்கிறனா? ஆமா, நீதான் கெடுக்கிற. நீங்க இன்னும் இந்த மூஞ்சிய நல்ல பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் மழையில நனைய காரணமே இதோ வாய மூடிட்டு இருக்காளே இவதான். நான் பச்சை மண்ணு. டே கமல், இவங்களுக்கு என்ன தண்டனை தரலாம் நீயே சொல்லு. சொல்லிட்டா போச்சு. நான் வரும்போது ஒரு புது கம்பெனி ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கு இவங்க 2 பேரும் தான் பொறுப்பு. என்ன பண்ணுவீங்கன்னுலாம் தெரியாது. அந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கணும். இதுதான் இவங்களுக்கு பனிஷ்மெண்ட். இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்டா? நான் எல்லாம் இத தூசி மாதிரி ஊதி தள்ளிடுவேன் என்று ஐஸ்வர்யா கூற, அதுதான் கஷ்டம். ஏன்னா அந்த கம்பெனி சிஇஓ ரொம்ப டென்ஷன் பார்ட்டி. ஏதாவது தப்பாச்சு தூக்கி எறிஞ்சிடுவாரு. கமல், நாங்க கண்டிப்பா முயற்சி பண்றோம். ஆனா என் வாழ்க்கையில பிசினஸ்ல தோல்வியை சந்திச்சதுக்கான வரலாறு இல்ல. சோ அந்த ப்ராஜெக்ட் உனக்கு தான். ஐஸ், வா போகலாம்.
இருவரும் உள்ளே சென்றனர். அப்பா நீங்க சொல்லும்போது நம்பல. ஆனா பிரியாக்கா ஸ்மார்ட் தான். அவ ஸ்மார்ட் தான் கமல். உன்னை என்னை விட புத்திசாலி பொண்ணு. அவ வந்த பிறகுதான் கடைசி இடத்துல இருந்த நம்ம கம்பெனி இப்ப முதல் 10 இடத்துல வந்திருக்கு. அதுக்கு அவங்க 2 பேரும் தான் காரணம். ஆனா அப்பா அவங்கள பத்தி எதுவும் சொல்லலையே. எனக்கே தெரியாது. 2 பேரும் ஒண்ணா வந்து வேலை கேட்டாங்க. நானும் ஆட்கள் இல்லையேன்னு சேர்த்துக்கிட்டேன். ஓகே, அவங்களா சொல்லும்போது சொல்லட்டும். சரி கமல், நீ ரெஸ்ட் எடுப்பா. ஓகேப்பா. அவன் உள்ளே சென்று விட்டான். பிரியா தன் அறை உள்ளே நுழைந்து ஃப்ரெஷ் ஆகிவிட்டு டிரஸ் மாற்றிவிட்டு தன் அறை பால்கனியில் நின்றிருந்தாள். அவளுடைய நினைவு எல்லாம் பின்னோக்கி இருக்க கை கழுத்தில் இருந்த தாலியை வருடி கொடுத்தது. அதே மஞ்சள் நிற கயிறுதான். இன்னும் எதையும் மாற்றவில்லை. அவளுக்கு அதை கழட்டவோ மாற்றவோ எண்ணம் எழவில்லை. அவள் மனதின் ஓரத்தில் அவன் மேல் காதல் இன்னும் இருந்து கொண்டேதான் இருந்தது. அங்கே இருந்து வெறும் பெட்டியோடு மட்டும் அவள் வரவில்லை. அவன் புகைப்படத்தையும் சேர்த்துதான் கொண்டு வந்தாள். கண்ணில் நீர் வழிந்தது. அத்தியாயம் 49. மழை பொழிய காத்திருக்கும் வானம் அதை கூட பொருட்படுத்தாமல் நடுரோட்டில் பைக்கில் பாட்டலோடு அமர்ந்திருந்தான் தருண். அவனை தேடி ஒரு 3 ஜீவன் ரோட்டையே சுற்றி கொண்டிருந்தனர். தருண் இப்பொழுதெல்லாம் இப்படிதான் இருக்கிறான். காலை அவன் ஹாஸ்பிடல் சென்று பேஷண்ட் பார்த்துவிட்டு நேராக குடிகாரன் மாதிரி மதுக்கடைக்குதான் செல்வான். தன் வேதனை குறையும் வரை குடித்துவிட்டு முழு போதையில் எப்பொழுதாவது வீட்டிற்கு வருவான். ஒரு சில நேரத்தில் அவனுடைய காரை நிறுத்தி அதிலே படுத்து விடுவான். ஆனால் இன்று காரை விட்டு வெளியே அமர்ந்திருந்தான். கையில் முழு பாட்டில். அவனை தேடி தெரு தெருவாக அலைவதே அவர்களுக்கு வேலை. இன்றும் அப்படிதான். விஜய், வருண், ஆகாஷ் மூவரும் அவனை தேடிக் கொண்டிருந்தனர். ஆகாஷ் கண்ணில் பட்டுவிட்டான். காரை ஒரு பக்கம் நிறுத்திவிட்டு அவன் அருகே வந்தான். தருண் முகம் மறையும் அளவுக்கு தாடி வளர்ந்திருந்தது. பழைய தருண் அவன் இல்லை. எப்பொழுதும் குறும்புத்தனமும் கண்ணில் இருக்கும் ஈர்ப்பும் இல்லை. ஏதோ 10 லவ் பண்ணி காதல் தோல்வி அடைந்தது போல் செய்து கொண்டிருந்தான். டேய் தருண், என்ன பண்ற? மச்சான், பாத்தா தெரியல. என் தங்கச்சி இல்லாத சோகத்தை மறைக்க குடிச்சிட்டு இருக்கேன். டேய், குடிச்சா உன் சோகம் போகுமா? போகாது. ஆனா என் பாப்பா ஞாபகம் வராம இருக்கும். அதுவும் என் தங்கச்சி. தருண், முதல்ல வா, வீட்டுக்கு போகலாம். நான் வரமாட்டேன். அந்த வீட்டுக்கு வந்தா என் தங்கச்சி ஞாபகம் தான் வரும். அதுவும் இல்லாம நான் ஆட்டம் போட போறேன். தருண், இது ரோடு. உன் ஆட்டத்தை வீட்ல வந்து வச்சுக்கோ, வா. நான் வரமாட்டேன், போடா. தருண் அவனுடைய கார் மேல் ஏறி நின்றான். இதற்கு மேல் தனிநபராக இவனை சமாளிக்க முடியாது என்று நினைத்த ஆகாஷ் உடனே விஜய், வருண் இருவரையும் வர சொன்னான். ஆனால் அங்கே தருண் தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா என்று பாடலை பாடியவன் உண்மையான குடிகாரன் போல் தலையில் மது பாட்டலை வைத்து ஆடிக்கொண்டிருந்தான். டேய் தருண், கொஞ்சம் இறங்கி வாடா. நான் வரமாட்டேன்டா. அதற்குள் விஜய், வருண் இருவரும் வந்துவிட்டனர். கார் மேல் பரம குடிகாரன் போல் ஆடிக்கொண்டிருக்கும் தன் தம்பியை பார்த்தான். அவனுக்கு இதயம் வலித்தது. இங்கே மலர் பிரிவால் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரே ஜீவன் தருண் தான். விபீஷணன் வருத்தப்பட்டாலும் இவன் போல் குடிப்பதோ இல்லை ஆட்டம் போட்டோ அவனுடைய வேதனையை வெளியே காட்ட மாட்டான். ஆனால் தருண் அவள் இல்லாமல் மிகுந்த வேதனைதான் அடைந்தான். அதனால்தான் இந்த தேவையில்லாத பழக்கம் எல்லாம். தருண், கீழிறங்கி வா. நான் வரமாட்டேன் என்று அந்த பாட்டிலை பிடித்தான். அப்ப போடா, உன் தங்கச்சி உன்னை பார்க்க வந்திருக்கா. அதான் அழைச்சிட்டு போக வந்தோம். என்ன சொல்ற வருண்? என் பாப்பா வந்திருக்காளா? ஆமாண்டா எருமை, வந்திருக்கா, வா போகலாம். அதை சொன்ன பிறகு தருண் வராமல் இருப்பானா? உடனே நல்ல பிள்ளை போல் கீழே வந்தான். அவனால் நிற்க முடியவில்லை. அவனை வருண் பிடித்து கொண்டான். டேய் விஜய், நீ இந்த காரை எடுத்துட்டு வா. நானும் ஆகாஷ் 2 பேரும் இவனை அழைச்சிட்டு போறோம். வருண் தன் தம்பியை பின்னே அமர வைத்தான். டிரைவர் இருக்கையில் ஆகாஷ் அமர்ந்து கொண்டான். வருண் அவனையே பார்த்து கொண்டு வந்தான். வருண், எப்பதான் இவனோட இந்த குடிப்பழக்கம் போகும்? அதுக்கு மலர் தான் வரணும். நல்லா இருந்த தருண் அவளோட பிரிவுனால இப்படி மாறிட்டான். பாப்பா எங்க இருக்கிறான்னு தெரியலையே. எப்ப வருவான்னு தெரியல. இவனை நினைச்சு என் நிம்மதியே போயிடுச்சுடா. வருண், விடு, சீக்கிரம் சரியாகிடுவான். இப்படியே நீயும் 1 வருஷமா சொல்ற. நானும் அதையே கேட்டுட்டு தான் இருக்கேன். ஆனா எதுவும் நடந்த பாடில்ல. வருண், நம்பிக்கைதான் எல்லாம். கவலைய விடுடா. சரி என்று தலையை அசைத்தான். அவர்களுக்காக வாசலிலே மித்ரா, உதயா இருவரும் அமர்ந்திருந்தனர். தருண் தள்ளாடி வந்தான். அண்ணா, இன்னைக்கும் குடிதனா என்று மித்ரா கேட்க, ஆமா, இவனை என்ன சொல்லி திருத்துறது? டே அண்ணா, எங்க பாப்பா?
பாதி போதையில் கேட்டான். அவ வருவா, முதல்ல நீ வந்து சாப்பிடு. நீ குடிச்சிட்டு வந்ததால கோபத்தோட ரூமுக்கு போயிட்டா. என்ன சொல்ற? என் பாப்பா என்கிட்ட கோச்சிக்கிட்டு போயிட்டாளா? உடனே அவள சமாதானம் செய்யணும் என்று அறைக்கு சென்றவன் கதவை தட்டினான். உள்ளே சிவி அமர்ந்திருந்தான். பாப்பா, நான் ஏதோ சின்ன தப்பு செஞ்சுட்டேன். இதுக்கா கோச்சுக்கிட்ட? இனி இப்படி பண்ண மாட்டேன். ப்ளீஸ் என்ன பாரு. இனி என்ன சொன்னாலும் கேப்பேன். கதவ திறடா. திறக்க மாட்டியா? இனி அண்ணா இப்படி பண்ண மாட்டேன். என் மேல நம்பிக்கை வைடா. இதுக்கெல்லாம் என்ன விட்டு போக கூடாது. எப்பவும் நீ எங்க கூட தான் இருக்கணும். நீ என் தங்கச்சி, என் செல்லம், என் தெய்வம், எல்லாமே நீதான். தருண் புலம்பியவன் அப்படியே கீழே விழுந்தான். இதெல்லாம் தினமும் நடக்கிற வேலைதான். விபீஷ்ணன் கண்களில் கண்ணீர் தான் வந்தது. வேறென்ன செய்வான்? இப்படியே விட்டால் வார்த்தையோடு புலம்பி விழுந்து விடுவான். அவள் இல்லை என்பதை தெளிவுபடுத்த நினைத்தால் அவன் தன்னையே காயப்படுத்திக் கொள்வான். அந்த காயத்திற்கு இது எவ்வளவோ பரவாயில்லை. அத்தியாயம் 50. எப்பொழுதும் போல் ஐஸ்வர்யா தன் இருக்கையில் அமர்ந்து ப்ராஜெக்ட் பற்றிய தகவலை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அருகே பிரியா வந்து நின்றாள். வாங்க மேடம், என்ன விஷயம் இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க? வேற ஒண்ணுமில்ல, கமல் நம்ம 2 பேரையும் வர சொன்னான். ஓ, புது எம்டி தம்பியா? ஆமாண்டி, இதோ வரேன் என்று அவளோடு சென்றாள். மே கமின் பாஸ்? வாங்க சிஸ்டர், என்ன பெர்மிஷன் எல்லாம் கேக்குறீங்க? நீங்க முதலாளி, நாங்க தொழிலாளி, அதுக்கான ரெஸ்பெக்ட் கொடுத்துதானே ஆகணும் என்றவளை முறைத்தான் கமல். சரி, முறைக்காத, என்ன விஷயம் சொல்லு, எதுக்கு கூப்பிட்ட? அதுவா, நம்ம புது ப்ராஜெக்ட் கிளைண்ட் வந்தாச்சு. எப்ப வந்தாருடா? அவர் இப்பதான் வந்தாரு. அக்கா, நீங்க ரெடி பண்ண ப்ராஜெக்ட் அவர்கிட்ட சொல்லுங்க. அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் தொடங்கி பாதி வேலை முடிக்கிற வரைக்கும் அவர் நம்ம கூட தான் இருப்பாரு. சரி. என்ன சரி? நான் இன்னும் ஒழுங்கா சொல்லி முடிக்கல. இன்னுமா சொல்லல? ஆமா. அப்புறம் அவருக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் வேணுமா? அதுக்கு தான் நம்ம ஐஸ்வர்யா இருக்காளே, அவள வச்சுக்க வேண்டியதான் என்று பிரியா கூற, வர அவரு பர்சனல் அசிஸ்டண்ட அழைச்சிட்டு வர மாட்டாரா? அக்கா, இந்த ப்ராஜெக்ட்ல நமக்கு தான் லாபம் அதிகம். அதுவும் இல்லாம அவர் இந்த ஊருக்கு புதுசு, இந்த கம்பெனிக்கும் புதுசு. அதனால புது பிஏ கேட்டாரு. கமல், நீ ஏன் ஃபீல் பண்ற? அவருக்கு தகுந்த பிஏவ நான் ஏற்பாடு செய்றேன். அக்கா, நீ ஏற்பாடு எல்லாம் செய்ய வேணாம். அவர் உங்க 2 பேரையும் பார்த்து அவரோட ஸ்பீடுக்கு யார் செட் ஆகுறாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணிக்கிறதா சொன்னாரு. அப்ப நான் செலக்ட் ஆக மாட்டேன். பிரியா, நீ தான் மாட்டிக்க போற. வாய மூடிடி லூசு. சரிடி. அக்கா, அவர் கொஞ்சம் கோபக்காரர். அதனால பார்த்து நடந்துக்கோங்க. நமக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாம 2 பேரும் சவால் விட்டிருக்கீங்க. ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. கமல், நான் எதுலயும் தோக்க மாட்டேன். சோ, கவலைப்படாம இருடா. உன்ன நினைச்சு கவலை இல்ல. ஆனா இத நினைச்சாதான் பயமா இருக்கு. வாய கொடுத்து வாங்கிட்டு வரும் போல. அதெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டேன். நீ வாய மூடுடா. செயல்ல காட்டுக்கா. காட்டுறேன் என்று அவனிடம் சவால் விட்டு ஐஸ்வர்யா வெளியே வந்தாள். இருவரும் மீட்டிங் ஹால் சென்றனர். இருவரும் உள்ளே நுழைய கடைசி நாற்காலியில் தலையை தாழ்த்திக் கொண்டு முகத்தில் முகக்கவசத்தை போட்டு அமர்ந்திருந்தான். அவனை நோக்கிய ஐஸ்வர்யா, பிரியா, இந்த ஆளுக்கு கொரோனாவா? ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கான்? நம்ம கிளைண்ட் அவரு, இப்படி எதுவும் சொல்லக்கூடாதுடி. என்ன சொல்லக்கூடாது? பாரு, மாஸ்க் போட்டு முகமூடி கொள்ளக்கார மாதிரி உட்கார்ந்திருக்கான். ஐஸ், ஒழுங்கா உன் வாய மூடு. இதுக்கு மேல எதையும் சொல்லக்கூடாது. முதல்ல விஷ் பண்ணுடி. சரி என்றவள் இருவரும் ஒரு வணக்கம் வைத்தனர். அதை ஏற்றுக்கொண்டவன் தலையை மட்டும் திருப்பவே இல்லை. ஃபைல் கேட்டான். அதுவும் சைகைதான். அடியே, இவன் ஓவர் பில்டப் தான். முதல்ல ஃபைல எடுத்துட்டு போய் தா. நான் ப்ராஜெக்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி என்றவள் அந்த ஃபைலை அவனிடம் கொடுத்தாள். சார், மே கண்டினியூ? சரி என்று சைகை செய்தான். மலர் தங்களின் ப்ராஜெக்ட் பற்றி விளக்கமாக கூறிக் கொண்டிருந்தாள். அதையும் அவன் கையில் இருந்த ஃபைலையும் பார்த்தான். மலர் எல்லாவற்றையும் தெளிவாக விளக்கிக் கொண்டிருந்தாள். ஐஸ்வர்யாதான் அவளையும் நாற்காலியில் அமர்ந்திருந்த அவனையும் பார்த்தாள். சார், ப்ராஜெக்ட் ஓகே தானே? ஐஸ்வர்யா கேட்க, அவளை பார்த்தவன் எதுவும் பேசாமல் எழுந்து சென்று விட்டான். அவனையேதான் பார்த்தாள் ஐஸ்வர்யா. பிரியா அவள் அருகே வந்தாள். என்ன சொன்னடி? நான் எதுவுமே சொல்லலடி. அந்த சிடுமுஞ்சி எழுந்து போயிட்டான். நீ ஏதாவது சொல்லிருப்படி. அடியே, நான் எதுவுமே சொல்லல. ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னு தான் கேட்டேன். அந்த முகமூடி பைத்தியம் எதுவும் சொல்லாம ஃபைல எடுத்துட்டு போயிடுச்சு. இதுல ஏன் தப்பு என்னடி இருக்கு? உன்கிட்ட சொன்னல, எதுவும் பண்ணாத, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு. நீ ஏண்டி தேவையில்லாத கேள்வி கேட்ட? எம்மா தாயே, கேட்டது தப்புதான், வா போகலாம். கமல் வேற என்ன திட்டுவான்.
வாங்கு, அப்பதான் உன் மண்டையில உரைக்கும் என்று அவள் தலையில் கொட்டினாள். அதெல்லாம் அறிவு இருக்கிற அவங்களுக்கு உரைக்கும்டி, எனக்கு இல்ல. அதான் தெரியுமே. அவளை இழுத்துக் கொண்டு கமல் கேபின் வந்தாள். அக்கா சூப்பர். எதுக்குடா சூப்பர்? நம்ம ப்ராஜெக்ட் ஓகே ஆகிடுச்சு, நீ ஜெயிச்சுட்ட. நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படி சொல்லி பழகு கமல். ஓகே, நம்ம ஜெயிச்சிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். மலர் கூறிவிட்டு திரும்பினாள். ஐஸ்வர்யா தான் ஆவென்று வாயை திறந்து கொண்டிருந்தாள். ஏய், எதுக்குடி இப்படி வாயை திறந்து போட்டுட்டு இருக்க? நம்ம ப்ராஜெக்ட் செலக்ட் ஆகிடுச்சுல்ல, அதான். அப்புறம் அக்கா, அவருக்கு பிஏ சொன்னேன்ல, அதையும் அவர் செலக்ட் பண்ணிட்டாரு. யாரு என்று ஐஸ்வர்யா கேட்க, வேற யாரு, நம்ம பிரியா அக்கா தான். அக்கா, இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு அவர் ஊர் பக்கம் போற வரைக்கும் நீதான் பாத்துக்கணும். சரிடா, அப்போ ஓகே என்று கமலிடம் கையசைத்து விட்டு அவன் சென்று விட்டான். போகும் அவனையே பார்த்தாள் ஐஸ்வர்யா. அக்கா, இந்த முகமூடி கொள்ளக்கார கடைசி வரைக்கும் முகத்தை காட்டவே இல்ல. அதான் நாளைக்கு வருவாரே, அப்ப பாருடி. ஓகே என்று இருவரும் சென்று விட்டனர்.